ஹாய், நான் உங்க சக்தி. நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிஓடி. நம்ம பிசிஓடினா என்ன? இந்த பாலிசிஸ்டிக் நம்ம ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த உடம்புல நம்ம ஏற்படும் நம்ம அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நம்ம அந்த ஜெனடிக் டிஸார்டர்ஸ்னால நம்ம வரதான் நம்ம பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாக வந்து நம்ம புவர் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அதிகமாக நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம். நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம். நம்ம இர்ரெகுலர் நம்ம ஸ்லீப் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ப்ராப்பர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் இந்த நம்ம பிசிஓடி வருங்க. இது நம்ம என்ன நம்ம அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் லாஸ் இருக்கும், நம்ம வெயிட் கெயின் இருக்குங்க, நம்ம பீரியட்ஸ் ஆகாது. ஒன்றா நம்ம பீரியட்ஸ் நம்ம சுத்தமாக ஆகாமல் இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம கன்சீவ் ஆக மாட்டோம். நம்ம அதே மாதிரி நம்ம வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், நம்ம அந்த பிம்பிள்ஸ் நம்ம பிளாக் டிஸ்கலரேஷன் நமக்கு அதிகமாக வருங்க. நம்ம ஃபேஸில் ஹேர் வளருது. ஸோ நம்ம இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்ம பிசிஓடிக்கு வரும். இது இப்போ நம்ம அந்த பிசிஓடி வந்து நம்ம எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தாங்க. நம்ம இந்த ப்ராப்பராக நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம இதில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கணும். நம்ம அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம அதே மாதிரி நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம இதில் வந்து நம்ம ரெகுலர் ப்ராப்பர் டயட்டும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணனாவே நமக்கு மேக்ஸிமம் நம்ம பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம விடுபடலாம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.